நம்ம அலாரம் அடித்தாலும் ஏன் நம்மளால் எழுந்திருக்க முடியல? காலையில் 4 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், 5 மணி, அதை 2-3 வாட்டி வைப்பாங்க. நிறைய பேர் வந்து எழுந்திருக்க மாட்டோம், அதனால் 2-3 வாட்டி அலாரம் வைப்பாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 4-5 வாட்டி கூட வைப்பாங்க. எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவாங்க. ஏன் தெரியுமா? அலாரங்கிறது என்னென்னா, உண்மையான அலாரங்கிறது வந்து நம்ம சிறுநீர் தூக்கத்திற்கு இடையில் சிறுநீர் கழிக்கணும்னு தோணும்போது அதையும் நீங்கள் அடக்கிக்கிட்டே படுத்து தூங்குவாங்க சிலர். சிறுநீர் கழிக்கணும்னு தோணுதா, அது ஒரு அலாரம். தூக்கத்தை அதே மாதிரி அப்போ நீங்கள் எழுந்து போய் சிறுநீர் கழிக்கணும். அது உங்களை எழுப்புவதற்கான அலாரம். எதுக்காக எழுப்புது? ஆனால் எழுப்புவதற்கான காரணம் என்ன? சிறுநீர் கழிக்க வேண்டும். இப்போ அடிமடியில் சிறுநீர் முட்டிக்கிட்டு வருது, நிரம்பிருச்சு, அந்த சிறுநீர் பை நிரம்பிருச்சு, நீங்கள் புரண்டு படுக்கும்போது, குப்புரடிச்சு படுக்கும்போது அந்த அடிமடியில் வலிக்கும், அதனால் தூக்கம் வந்து தடைப்படும். அப்போ சிறுநீர் கழிச்சிட்டு வந்து நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா புரண்டு படுக்கும்போது உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது, வலிக்காது. நல்லா புரண்டு படுக்கலாம், எப்படி வேணாலும் படுக்கலாம். அப்போ அந்த சிறுநீர் அந்த வலிக்குது பாருங்கள், அடிமடியில் சிறுநீர் நிரம்பி அடிமடியில் வலிக்குது இல்லை, அது ஒரு அலாரம். அப்போ நீங்கள் எழுந்திருக்கணும். அப்படி எழுந்திருக்காமல் அப்போவும் நீங்கள் படுத்து கிடக்குறீங்க. அப்புறம் எப்பெல்லாம் தூக்கம் குறையுதோ அது ஒரு அலாரம். நம்மளை நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு இப்போ தூக்கம் குறையுது, நல்லா ஆழமாக தூங்குகிறோம், அதையும் நம்மளால் கவனிக்க முடியும். நம்ம ஆழமாக இப்போ தூங்கிட்டு இருக்கோம், ஆழ்ந்த தூக்கம் இப்போ வந்துட்டுருக்கு, இப்போ அந்த ஆழ்ந்த தூக்கம் இப்போ குறையுதுல, அந்த கவனிப்பு தான். இது எல்லாத்தையுமே நம்மளால் கவனிக்க முடியும். சூப்பராக இப்போ தூங்கிட்டு இருக்கோம், இந்த தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது, இது எல்லாமே நம்மளால் கவனிக்க முடியும். இந்த கவனிப்பு தான் அலாரம். விழிப்பு நிலை, நம்மளை விழிப்போடு வைத்த அந்த விழிப்பு நிலையை மனிதர்கள் இழந்துட்டாங்க. அதனால் அவங்கள எழுப்புறதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது. இப்போ தூக்கம் குறையுதா, உடனே தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தா நல்லா தூக்கம் வந்துடும். அப்போ அந்த தூக்கம் குறையுது பாருங்கள், அதை உணர்றோம் பாருங்களா, நமக்கு தூக்கம் குறையுது அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் பார்த்தீங்களா, அதான் அலாரம். அப்போ நீங்கள் எழுந்திருக்கணும். அது எதுக்காக உணர்றோம்? எழுந்துரு, போய் தண்ணி குடி அப்படின்னு அது சொல்லுது. அப்போ அதுதானே அலாரம். இப்படி இந்த மாதிரி காரணங்களுக்காக நாம் வந்து அப்போ 2 வாட்டி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை வரும் தூக்கத்தில். ஏன்னா 8 மணி நேரம் படுத்து தூங்குகிறோம். 8 மணி நேரம் படுத்து தூங்கும்போது 8 மணி நேரம் நீங்கள் படுத்தே கிடக்குறீங்க, எந்திக்கவே இல்லைன்னா எவ்வளோ மோசமான சோம்பேறித்தனம். அப்போ 2 வாட்டியாவது நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்கணும், தண்ணி குடிப்பதற்காக 2 வாட்டியாவது எழுந்திருக்கணும். அதுவே உங்களுக்கு அந்த தேவையை உணர்த்தும். நீங்களாக எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சிட்டு படுத்தா தான் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். நல்லா தண்ணி குடித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக இரவில் சிறுநீர் வரும். அதுவே உங்களை எழுப்பி விட்டுரும். அது அடிமடியில் கொஞ்சம் வலியாக இருக்கும், சிறுநீர் பையில் சிறுநீர் நிரம்பிடும், புரண்டு உங்களால் படுக்க முடியாது. அதுவே உங்களை வந்து எழுப்பி விட்டுரும் இல்லை, எழும்புறதுக்கு உங்களை வந்து சொல்லும். ஆனால் அதையும் தாண்டி சிலர் என்ன பண்ணுவாங்க, எழுந்திருக்கவே மாட்டாங்க. அதுதான் அப்போ அந்த அலாரம், அதுதான் உண்மையான அலாரம். இப்படி எழுந்திருக்க பழகிட்டாலே உங்களுக்கு அலாரம்னு தனியாக ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் தண்ணீர் குடிப்பதற்காகவும் சிறுநீர் கழிப்பதற்காகவும் ஒரு 4 வாட்டியாக எழுந்திருக்கணும். 2 வாட்டி தண்ணீர் குடிப்பதற்காக, 2 வாட்டி சிறுநீர் கழிப்பதற்காக, இப்படி நீங்கள் 4 வாட்டி எழுந்துட்டிங்கனாலே அதிகாலையில் உங்களுக்கு அலாரமே இல்லாமல் 4 மணிக்கு எந்திக்கணுமா, எந்திரிச்சு எதாவது படிக்கணுமா, ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். எந்திரிச்சு ஏதாவது எழுதணுமா, ஈஸியாக எழுதிக்கலாம். அப்போது அதிகாலையில் எழுந்திருப்பதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அதை சரி பண்ணாலே போதும், உங்களுக்கு அலாரமே தேவையில்லை. 2 மணிக்கு கூட, 4 மணிக்கு, 3 மணிக்கு, எத்தனை மணிக்கு வேணாலும் அதிகாலையில் எழுந்திருக்கலாம். இது எனது அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன்.